ஆர்ப்பாட்டம் கே கே தம்பிகளின் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வஞ்சிக்காதே 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 ஏழை மக்களை வஞ்சிக்காதே முத்திரை மக்களை வஞ்சிக்காதே மக்களை வஞ்சிக்காதே. தமிழர் தேச கட்சியின் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருக்கு 10 லட்சமா வெடி விபத்தில் இறந்த ஏழைகளுக்கு 3 லட்சமா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். வீர முத்திரையின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். கே கே தம்பிகளின் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கண்ணிலையா கண்ணிலையா ஏழை மக்கள் மீது கண்ணிலையா கண்ணிலையா உழைத்து வாழும் மக்களை வஞ்சிக்கின்ற தமிழக அரசு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழர் தேச கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிகாரிகளின் மெத்தன போக்கால் உயிரிழந்த மக்களின் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம். நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம். இப்போது தள்ளி அந்த பட்டன்ல மாட்டினா தள்ளி தான் இருக்கு. இப்போது மாநில துணைச்செயலாளர் கே.பி. கருப்பு அவர்கள் உரையாற்றுவார். மைக்கு அந்த மைக்கில் மாட்டாரு கரெக்டாக இருக்குமா? டேப் இல்லைன்னா அந்த பேசலாம் கேட்கும். சும்மா கையில் விட அதனாலதான் பேசுங்க. திருநெல்வேலி மாவட்டம் காரியாவட்டி ஒன்றியத்தில் வடகர கிராமத்தில் யுவராஜ் சொந்தமான பட்டாசு ஆலை கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 8 பேர் 4 பேர் இறந்து 8 பேர் படுகொலை அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு நிதி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நிதி நிவாரணம் வழங்க வேண்டும். நிதி நிர்வாகம் வழங்குறதுக்கு பாரபட்சம் காட்டுகின்ற தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏன்னா இப்ப நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தங்கம் தென்னரசு என்பவர் ஜாதி ரீதியாக அந்த நிதி, அதாவது அரசாங்கத்தின் பொது நிதியை வழங்குவதில் பாரபட்சம் காட்டுகிறார். ஏனென்றால் இப்ப சமீபத்தில் கார் விபத்தில் நடந்தது. அந்த கார் விபத்தில் நடந்த அவர் சமுதாயத்தை சார்ந்தவராக அவர் இருப்பாரோ என்னமோ அவருக்கு வீடு தேடி போய் அவர் உதவித்தொகை 5 லட்சம் வழங்கியிருக்காரு. அதுவும் வீடு தேடி போய் ஆறுதல் கூறியிருக்காரு. ஆனா வறுமைக்காக தன் உயிரையும் துச்சம் என்று நினைத்து வருமானம் ஈட்டி வரும் இந்த பட்டாசு தொழிலாளர்களை பார்த்தால் அவருக்கு ஏளனமாக தெரிகிறது. ஏனால் ஒரு ஆறுதல் கூட சற்று ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்காத தங்கம் தென்னரசு அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளச்சாராயம் பெருகி அதனால் உயிர் இழந்தவர்களுக்கு இந்த தமிழக அரசு 10 லட்சம் வழங்குகின்றன இழப்பீடு தொகை. ஆனால் பட்டாசு தொழிலாளருக்கு மிகவும் குறைவான உதவித்தொகையான 2 லட்சம் 3 லட்சமாக இன்னைக்கு தமிழக அரசு வழங்கி கொண்டிருக்கின்றன. ஏன் இந்த பாரபட்சம்? எதற்கு இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு துரோகம் செய்கின்றன இந்த தமிழக அரசு? மேலும் பாத்தீங்கன்னா இங்கு பட்டாசு தொழிலாளர் நல வாரியம் மிக தூங்குகின்றன. இது மிகவும் மோசமான நிலையை இந்த மக்களுக்கு இது எடுத்துரைக்கின்றன. இந்த நலவாரியத்தால் ஒரு பயனும் இல்லை இந்த பட்டாசு தொழிலாளர் மக்களுக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இங்க பட்டாசு தொழிற்சாலையும் சரி, பட்டாசு
குழாய் கப்பலிலும் சரி குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக பணியில் அமர்த்தப்படுகின்றார்கள். இது கண்டுகொள்ளாத அதிகாரிகள் பட்டாசு உரிமையாளரிடம் கையூட்டல் பெற்று அவர்களுக்கு சால்வா தட்டிக்கிட்டு இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்திலும் சரி காரியாவட்டி ஒன்றியத்திலும் சரி அனைத்து மாவட்ட ஒன்றியங்களிலும் கல்வியில் பின்தங்கிய மாணவர்களை குழந்தை தொழிலாளராக இன்று விருதுநகர் மாவட்ட அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் ஆக்கிக்கின்றார்கள். இன்னைக்கு பட்டாசு தொழிலில் உயிரிழந்தவர்கள் குடும்பம் முழுமையான நிதி கிடைக்காமல் ஆங்காங்கே அரசாங்க அதிகாரிகளால் அலட்சியத்தால் இன்று முழுமையான நிதி பெற முடியவில்லை அவர்களால். அதனால் அவர்கள் குடும்பம் இன்று நடுத்தெருவில் இருக்கிறது. அவர்கள் குழந்தைகளும் கல்வியற்று இன்று குழந்தை தொழிலாளராக வேலை பார்த்து வருகிறார்கள். இது தமிழகத்தின் அவலட்சணம் இல்லையா? விருதுநகர் மாவட்டம் ஒரு மிகச் சிறந்த கல்வியில் உண்டான கர்ம வீரர் காமராஜர் கல்வியை இங்கு கொடுத்து சென்றுள்ளார். அந்த அவர் கொடுத்து சென்ற கல்வியை ஒரு சக மாணவர்கள் கூட சக சமுதாயத்துக்கு பள்ளி மாணவர்கள் கூட வழங்க வக்கிலாக இந்த மாவட்ட ஆட்சியத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் இங்குள்ள அதிகாரிகள் பட்டாசு ஓனர்களுக்கு மிகவும் விசுவாசமாக இருக்கிற நீங்கள் அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விசுவாசமாக இருப்பதில்லை. ஏன்? உங்களுக்கு படம் தான் பெருசா? அங்கு உள்ள உயிரிழந்த குடும்பங்களும் உயிரிழந்த மக்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? மிகவும் மோசமான சூழ்நிலை இந்த விருதுநகர் மாவட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்டாசு சட்டவிரோதமாக பணி செய்து வருகிறார்கள். அதாவது இரவு நேரங்களில் இன்றும் ஆய்வு செய்யுங்கள், இப்பொழுதும் ஆய்வு செய்யுங்கள். நான் ஒரு குறிப்பிட்ட பயனாசை சொல்லுகிறேன். அவர்கள் இரவு நேரம் வேலை செய்கிறார்கள், பணியாளர்களை அமர்த்தி ஆலைகளை நடத்துகிறார்கள். அதை உளவுத்துறை நல்ல கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பட்டாசு ஆலைகள் மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டும். மேலும் தடை செய்யப்பட்ட பட்டாசுகள் இன்றும் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு சூழலற்ற முறையில் இன்றும் பட்டாசு ஆலையில் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் குழந்தை தொழிலாளர்கள் பட்டாசுகளை அமர்த்தி வேலை செய்யும் பட்டாசு ஆலைகளை பற்றி புகார் கொடுத்தால் மனு மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை. குறிப்பாக அதாவது அண்ணன் காவல்துறை அதிகாரி சிறப்பு ஆய்வாளர் மனோகரன் என்பவர் அவரிடம் கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு மனு அளிக்கிறோம். பட்டாசு குழாயில் சிறுவர்களை பணியில் அமர்த்தி வேலை செய்கிறார்கள், இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று. ஆனால் அவரோ அந்த உரிமையாளரிடம் 50,000 லட்சம் பெற்று அவர் மீது ஒரு நடவடிக்கை விடாமல் இன்று சிவகாசியில் குழந்தை தொழிலாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது காவல்துறை, அதாவது மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிற காவல்துறை மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும், ஓனர்களுக்காக அல்ல. நீங்கள் ஏன் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று மனம் வேதனோடு நாங்கள் தமிழ் தேசம் கட்சி சார்பாக கூறுகிறோம். மேலும் பாத்தீங்கன்னா இங்கு சில அதாவது ஏகப்பட்ட பட்டாசு ஆலைகளில் குத்தகை விட்டு பட்டாசு உற்பத்தி செய்கிறார்கள். அதாவது உள் வாடகை. இந்த உள் வாடகையினால் விளைவுதான் விதிகளை பின்பற்றாமல் இன்று விபத்துகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதனால் உயிரிழப்புகளும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலும் பட்டாசு ஊழியர்களின் உழைப்பை சுரண்டுகின்றது இந்த விருதுநகர் மாவட்டம் பட்டாசு உரிமையாளர்கள். எப்படி என்றால் அவர்களுக்கு முழுமையாக பிஎஃப் பணம் சென்றடையவில்லை. பணங்கள் பிடிக்கப்படுகின்றன, ஆனால் அவர்கள் பணம் உதவி பணம் போட்டு முழுமையாக அவர்களுக்கு சென்றடைவதில்லை. இன்றும் அலுவலர்கள் பட்டாசு உரிமையாளர் அலுவலர்களுக்கு நாயாக அழைகிறார்கள், கால் கடந்து நிற்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பட்டாசு உரிமையாளர்கள் செவி சாய்க்காமல் அவர்களை அலக்களிக்க இருக்கிறார்கள். அவருடைய பணத்தை அவர்கள் தரமாட்டுகிறார்கள். அதனால் அரசாங்கம் இதை எடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரியான அவருடைய பணத்தை வாங்கி தர வேண்டும் என்று கோரிக்கை தமிழக அரசு கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ராஜபாண்டி அவர்கள் உரையாற்றுவார். வணக்கம்.
இப்போ காரியாட்டி காவல்துறை வந்து நேற்று என்ன பண்ணீங்கன்னா இது போஸ்டர் வந்து அங்கே வந்து விட்டா நைட்டு போய்க்கிருக்கோம். நீங்கள் காரியாட்டிலேருந்து காவல்துறையில் எல்லா பேருமே போஸ்ட்டுக்கு வந்து அனுமதி வாங்கி விட்றாங்களா? நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு ஊடாத மறைச்சிக்கிட்டு போஸ்ட் வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் எப்படி மக்கள் வருவாங்க? ஒரு பொது பிரச்சனைக்கு வேண்டிக்கிட்டு இனிமேலாவது இது போல பண்ணாதீங்க. வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்காங்க. எல்லா பேரும் வந்து போஸ்ட்டுக்கு அனுமதி வாங்கி தான் வந்து ஒட்டுறாங்க. ஒருத்தங்க வர்றாங்கன்னா வளர்ந்து வரும்போது அதுக்காண்டி நீங்கள் இதுக்காண்டி ரொம்ப வந்து தடுக்கக்கூடாது. அதே போல் நேற்று வந்து ஆர்ப்பாட்டம் நிறுத்திக்கங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அதை நிறுத்துறது வந்து நாங்களாக சொல்லணுங்க. அப்புறம் குடிச்சிட்டு இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. அது வந்து அங்கே இருக்க காவல்துறை தான் சரியில்லை. ஏன்னா அவங்க வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்களா அவங்களுக்கு? அங்கே இருக்க காவல்துறை 5 வருஷம் டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னா அவங்க அடுத்தவங்க காலத்தில் காய்ச்சுவாங்க. அதுபோல பார்த்து எல்லாமே சரி செஞ்சுங்க. அதே ஃபயர் ஆக்சில் வந்து மாசம் போய் கரெக்டா போய் ஆய்வு பண்ணுங்க. இங்க எத்தனை அதிகாரி போய் ஆய்வு பண்றீங்க? ஒண்ணுமே பண்றது இல்ல. குடிச்சிட்டு வந்து 10 லட்சம் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஏன் பட்டாசு ஆலையில போய் வேலை பார்ப்பாங்க? அவங்க போய் 4 லட்சம் மனசாட்சி இல்லாம போய் அறிவிக்க விடுறீங்க. வெட்கம் இல்லாம. நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். வீர முத்திரையின் ஆர்ப்பாட்டம். வீர முத்திரையின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கே ஸ்தம்பிகளின் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம். அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டிக்கின்றோம். கெடுத்து விடாதே. வாழ்வாதாரத்தை கெடுத்து விடாதே. முத்திரை மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுத்து விடாதே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கே ஸ்தம்பிகளின் ஆர்ப்பாட்டம். வீர முத்திரையின் ஆர்ப்பாட்டம். அடுத்தபடியாக தமிழர் தேச கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் தலைவர் ராஜேஷ் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். விருதுநகர் மாவட்ட தமிழர் தேசம் கட்சியும் வீரமுத்திரை முன்னேற்ற சங்கமும் முன்னெடுக்கும் தமிழக அரசை ஒருதலைபட்சமாக செயல்படும் தமிழக அரசையும் இங்கு தொழில்துறையில் சரியான கள ஆய்வுகளை செய்யாமல் மெத்தன போக்கோடு செயல்படும் அதிகாரிகளை கண்டித்து நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, வியாபார பெருமக்களே, இந்த ஆர்ப்பாட்டமானது ஏதோ சிவகாசியில் தொடர்ந்து இந்த வெட்டி விபத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு இவர்கள் கோஷம் போடுகிறார்கள், சென்று விடுவார்கள். அதோடு அதிகாரிகளும் சில காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டத்தை சொல்லி இந்த ஃபயர் ஒர்க்கர்ஸ் கம்பெனிகளிடம் பட்டாசு ஆலைகளை அதிபர்களிடம் சந்தித்து, இதோ பாருங்கள், உங்களுக்கு எதிராக தமிழர் தேசம் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது, வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது, எங்களுக்கு இவ்வளவு கையூட்டு கொடுங்கள், எங்களுக்கு இவ்வளவு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் ஆலையில் நாங்கள் ஆய்வு செய்ய மாட்டோம் என்று கீழ்த்தரமான கேவலமான செயல்களை அரசு அதிகாரிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாநில துறை செயலாளர் கே பி கருப்பு சிவகாசியை சேர்ந்தவர். அவர் ஒரு புகாரை கொடுக்கிறார். என்னது? இந்தந்த ஆலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பயன்படுத்துகிறார்கள். வியாபார பெருமக்களே, பெரியவர்களை கேட்டுக் கொள்ளுங்கள். சாதாரண ஒரு ஹோட்டல்ல கூட, ஒரு துணிக்கடையில கூட குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்தக்கூடாது, சட்டம் இருக்கு.
இந்த மாதிரி சட்டமெல்லாம் காத்தோட போகும். அந்த அதிகாரிகளும் சரி, காவல்துறை சரி, எந்த ஆலைகளிலும் எந்த இதுலையும் போய் ஆய்வு செய்யாது. அவங்க ஆய்வுனா சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ரோட்டு ஓரமா மரத்தடிக்கு பின்னாடி போய் நின்றுகிட்டு எவன்டா ஹெல்மெட் போடாம வருவான்னு சொல்லிட்டு புடிச்சு பாதி பையனை போடுறது, பாதி காசை வாங்கி அனுப்புறது. இதுதான் அதிகாரிகளோட வேலை. எங்களுடைய மாநில துறைச்சாளர்கள் ஒரு அதிகாரிகளிடம் சென்று குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்துகிறார்கள் என்று ஆதாரபூர்வமாக ஒரு புகாரை கொடுக்கிறார். நீ யோக்கியமான அதிகாரியா இருந்தா, சுற்றுப்புற சூழல் அதிகாரியா இருந்தா, குழந்தை தொழிலாளர் தடுப்பு அதிகாரியா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? காவல்துறையை கூட்டு வந்து அந்த பயர் ஃபேக்டரியில பட்டாசு ஆலைகளிடம் ஆய்வு செய்து குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்கணும். அந்த ஆலையோட அதிபரை கைது செய்திருக்கோம். ஆனா நீ என்ன பண்ண? இங்கப்பா லெட்டர் வந்திருக்கு. தமிழர் தேசம் கட்சி மாநில துணைச்சாளர் உங்கள் ஆலையை பற்றி புகார் கொடுத்துள்ளார். ஆகையால் நீ எவ்வளவு தர, எத்தனை லட்சம் தர, இல்லைன்னா உன் ஆலைக்கு நாங்க ரைடு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் அந்த ஆலை அதிபரிடம் லட்சக்கணக்கில் பேசி கடைசியில எலும்பு துண்டை போட்டா பொறுக்கிட்டு போவோமே, அது மாதிரி 50,000 ரூபாய பொறுக்கிட்டு போயிருக்காங்க இந்த அரசு அதிகாரிகள். இதுதான் லட்சணம். இந்த ஒரு துறையில மட்டுமில்லை வியாபார பெருமக்களே, பெரியவர்களே, இந்த ஒரு துறையில மட்டும் இல்லைங்க. வாட்ஸ்அப் வீடியோல இருந்து பேஸ்புக்ல யூடியூப்ல பாருங்க. எங்க சாராயம் போன் பண்ணி சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், அந்த செயல்மிக்க அதிகாரி சாராயம் விற்கிறவன் அவன் போன் நம்பர் கொடுத்துருவான். எவன் பண்ணாலும் அவன் போன் நம்பரை கொடுத்துருவான். எங்க கஞ்சா விற்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அடுத்த போன அதிகபட்சத்துல 10 நிமிஷத்துல கஞ்சா விற்கிறவன்ட்டு போன நமக்கு வரும். ஏய், நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா அப்படின்னு சொல்லி வீடு தேடி வந்து வெட்டான். வீடு தேடி வந்து வெட்டாங்க. மதுரையில நடந்துச்சு, திருச்சியில நடந்துச்சு, விழுப்புரத்துல நடந்துச்சு. ஒருத்த காவல்துறை அதிகாரிகிட்டே பேசுறான், ஐயா சாராயம் வைக்கிறான், கஞ்சா வைக்கிறான் கம்ப்ளைண்ட் பண்ண. நீங்க அடுத்த நிமிஷமா கொடுத்தீங்க. அவன் 60 வீட்டுக்கு வந்துட்டான். நான் 1 வாரமா தோப்புக்குள்ள மறைஞ்சிருக்கேன், வீட்டுக்கு போக முடியல, பொண்டாட்டி பிள்ளை பார்க்க முடியல, ஏங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல அந்த வீடியோ உலா வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் லட்சணம். இந்த திராவிட மாடல் அரசு யாரு எக்கேடு கேட்டு போனா என்ன? தேர்தல் வரவும் ஐயா வந்து எல்லாத்துக்கும் அப்பா நைனான்னு சொல்றாரு பாருங்க. அவர் தேர்தல் வரப்போறதுக்காக போனா போயிட்டு போறதுக்கு 4 லட்சம் ரூபாயா? இது 40 நாள் கழிச்சு தரப்போறாங்களா இல்ல 4 வருஷம் கழிச்சு தரப்போறாங்களா தெரியல. என்ன தெரியல. 4 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. சகோதரர்களா சொன்னாங்க, மக்களுக்கு எல்லாம் தெரியும். எத்தனை வாட்டி தான் சொல்றது? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம், உனக்கு டாக்ஸி கட்டி வரி கட்டி தொழில் பண்றதுல ஒருத்தர் செத்தானா 2 லட்சம் 3 லட்சம். இதுதான் இந்த லட்சணம். ஏன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், பண்ணலாம். அரசு அதிகாரிகள் எந்த கட்டுப்பாடுலையும் இல்ல, காவல்துறை அதிகாரிகள் எந்த கட்டுப்பாடும் இல்ல. சென்னையில இருந்து வந்தா போன் வந்தா போதும். விருதுநகர்ல 2 அமைச்சர்கள் சொன்னா அதுதான் வேத வாக்கு சட்டம். அதுதான் எந்த ஊழலா இருந்தாலும் சரி, எந்த அராஜகம் நடந்தாலும் சரி, சட்டத்துக்கு புறம்பாக எது நடந்தாலும் சரி, இந்த 2 அமைச்சர்கள் சொன்னாதான் அலுவலகத்தில இருந்தும் காவல்துறையில இருந்தும் ஸ்டேஷன்ல இருந்து அதிகாரி கால் எடுத்து வைப்பான். இங்க போவாதீங்கன்னு சொன்னா போக மாட்டான், இங்க போனா போவான். இந்த நைனாவை பத்தி இந்த அவர லட்சணத்தை ஏதோ வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோங்க, வீடியோ பேசிட்டீங்க, ஆர்வத்துல ஏதோ வீடியோ பேசிட்டீங்க இந்த அரசாங்கத்தை எதிர்த்து, அப்ப வரும் பாருங்க
ஸ்காட்லாந்து போலீஸ் மாதிரி அப்ப வருவான். விடிய காலம் 4 மணிக்கு வந்து கதவை தட்டுறாங்க. இப்ப வீடியோ போன வாரத்துல இந்த தமிழக அரசை பத்தி, இந்த திராவிட ஸ்டாக்கு, இந்த வீணாப்பண புண்ணாக்கு அரச விமர்சித்து ஒருத்தர் பேசிட்டாரா. 4 மணிக்கு போய் இந்த காவல்துறை வீட்டு கதவை தட்டுது. அவன் வீட்டை பூட்டிக்கிட்டு வீடியோ போடுறான், பேசுறான். ஏன் பக்கத்து வீட்டுல பக்கத்து சந்தில கஞ்சா விற்கிறான், 3வது சாராயம் விற்கிறான், போதை மாத்திரை புழங்குது, ஊசி புழங்குது. அதெல்லாம் அவங்க பிடிக்க வக்கில்ல. இந்த அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேட்டதற்கு, நடந்த உண்மையை சொன்னதுக்கு 4 மணிக்கு வந்து கதவை தட்டுவியா? நீ அப்படி உண்மையான ஆம்பளையா இருந்தா, அரசு அதிகாரியா இருந்தா, காவல்துறை அதிகாரியா இருந்தா, நீ எல்லா ஃபயர் ஃபேக்டரியிலையும் போய் ஆய்வு நடத்து. 4 மணிக்கு போ, காலையில, சாயந்தரம் போ, மதியானம் போ, ஸ்கோடு சொல்லி போவீங்க எந்த நேரத்திலும் தகவல் இல்லாம. இப்ப எல்லாம் அப்படிலாம் கிடையாது. அது சென்னையில இருந்து பெரிய ஸ்கோடு வந்தாலும் சரி, எங்க இருந்து வந்தாலும் சரி, கூட வர அதிகாரியும் டிரைவருமே போன் பண்ணி சொல்லிடுறான். அவ்வளவு கேவலமா போச்சு இந்த அரசாங்கத்தோட திட்டங்கள்ல இருந்து. அரசு அதிகாரிகள் இருந்தும் போன் பண்ணி சொல்லிடுறான், ஐயா நாளைக்கு ரைடுக்கு வரோம், எல்லா குழந்தைகளையும் இன்னைக்கு லீவ் விட்டு அமைச்சிருங்க, இல்லன்னா எல்லா குழந்தைகளையும் பிரியாணி கொடுத்துட்டு விஜய் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்துக்கு கூட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் ஃபேக்டரி ஓனர்கிட்ட அந்த அரசு அதிகாரியே சொல்லிடுறாங்க. இதை கண்டிக்கிறோம், இதை கண்டிக்கிறோம். அரசு அதிகாரிகள் அவ்வளவு வருஷத்தினால அமைச்சர்களின் வாழ்வு பறிபோக போது தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் போன தேர்தல் 1000 ரூபாய் கொடுத்தோம், ஜெயிச்சு வந்துட்டோம். இந்த முறை தேர்தலில் 26 நடக்க போகுது. இன்னும் 10 மாசம் தான் இருக்கு, இன்னும் 10 மாசம் தான் இருக்கு. 1000 ரூபாய்க்கு திருச்சுழியிலையும் சிவகாசிலையும் எந்த தொகுதியிலையும் விருதுநகர்லையும் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் கொடுத்தோம்னா இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. என்னென்ன பொய் பேசணுமோ பொய் பேசிக்கலாம். இருக்கவே இருக்கு பாரதிய ஜனதா என்ற கட்சி, அது வந்துடும். மோடி வந்துடுவாரு. மோடி வந்துருச்சு, பாரதிய ஜனதா வந்துருச்சுன்னா இந்த நாட்டில் முஸ்லீம்லாம் செத்துருவாங்க, கிறிஸ்டின்லாம் செத்துருவாங்க, யாரும் தொழில் பண்ண முடியாது, யாரும் இங்க வாழ முடியாது. ஏண்டா 12 வருஷம் ஆயிடுச்சு மோடி ஆட்சிக்கு வந்து. இந்த நாட்டில் என்ன நடந்துச்சு? இஸ்லாமியெல்லாம் வாழலையா? கிறிஸ்தவெல்லாம் வாழலையா? இந்த போக்கு 26ல சாவு மணி கட்டுவோம். உங்க அதிகார திமுற 2026 இந்த மக்கள் நடக்கும் போய் இதுக்கு மேல வழிபடாது. எதுலையும் போதை கலாச்சாரத்தை கிராமத்திற்கு கொண்டு போனது இந்த திராவிட மாடல் அரசு தான். ஆகையால் அரசு அதிகாரிகள் இனியும் இந்த சிவகாசி வெடி விபத்துல அஜாக்கிரதையான போக்கை கையில் எடுத்தது என்றால் தமிழர் தேசம் கட்சியும் வீரமுத்திரை முன்னேற்ற சங்கமும் இங்க வீதியில உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திட்டு இருக்க மாட்டோம். நேரடியாக தேதிகள் குறிப்பிடாமல், இடங்களும் நாளும் சொல்லாமல், ஃபயர் ஃபேக்டரியில தலைவர் தலைமையிலையும் மாநில பொறுப்பாளர் தலைமையிலையும் நேரடி கள ஆய்வு தமிழர் தேசமே செஞ்சு அந்த ஃபேக்டரிய இழுத்து மூடுவோம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழர் தேசம் கட்சியின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் குருமணியன் அவர் உரையாற்றுவார். தமிழ் வாழ்க. எழுச்சியும் புரட்சியுமாக இங்கே கூடி நிற்கிற அத்தனை பேருக்கும் புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து வருகிற பட்டாசு ஆலை வெடி விபத்துகள் இது வெறும் விபத்து என்று
நாம் பார்க்க முடியாது. என்று சொன்னால், இதை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு வர்க்க படுகொலை. எப்படி இது வர்க்க படுகொலை என்று சொன்னால், முதலாளி வர்க்கங்கள் கொள்ளை லாபத்தை ஈட்டுவதற்காக, அவர்களுடைய லாப பசிக்காக விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கங்களை படுகொலை செய்யும் நிகழ்வுதான் விருதுநகர் மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தொடரும் பட்டாசு ஆலை விபத்துகள். எனது பேரன்பிற்குரியவர்களே, ஆங்காங்கே கூடியிருக்கிற வணிக பெருமக்களே, இந்த விபத்தை நீங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. தினம் தினம் இந்த விபத்துகளினால் செத்து மடிவது 200க்கும் 300க்கும் பட்டாசு ஆலைகளிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய விளிம்பு நிலையிலே வாழக்கூடிய சமூகம். இதில் தொழிலாளருக்கும் முதலாளிக்கும் எந்த சாதியும் கிடையாது. முதலாளி என்பவனுக்கு என்றைக்குமே சாதி கிடையாது. அவன் முதலாளி என்ற சாதி. அவன் முதலாளியாக இருப்பவன் அத்தனை பேருமே எது எப்படி இருந்தால் என்ன, லாபம் கிடைத்தால் போதும், அதை மட்டும்தான் சிந்திப்பான். தொடர் விபத்து 1-2 இடங்களிலே நடைபெற்றால் அது எதர்ச்சியாக விபத்து என்று சொல்லலாம். தெரிந்தே தொடர்ந்து நடைபெறுவது என்பது படுகொலை. இந்த படுகொலைக்கு துணை போவது அதிகார வர்க்கத்திற்கு, முதலாளி வர்க்கத்திற்கு இந்த அரசாங்கம் துணை போகிறது. 2020ஆம் ஆண்டிலிருந்து 2024 4 ஆண்டுகளில் 83 ஆலைகளில் விபத்து நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் 83 ஆலைகளில் படுகொலைகள், 93க்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள் பட்டாசு ஆலையை வைத்து. இது உண்மையான புள்ளிவிவரம். எப்படி இது விபத்தாகும்? விதிமுறைகள் மீறப்படுகிறது என்பது தெரிந்தே நடக்கிறது. அரசாங்கம் அதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் கண்காணிப்பதே இல்லை. அப்ப எப்படி இது விபத்து? 4 வருஷத்துல 83 ஆலைகள் நடந்திருக்கு. விபத்து நடக்காத ஆலைகள் என்று விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஆலைகள் கூட கிடையாது. அந்த அளவிற்கு இங்க இருக்கக்கூடிய பட்டாசு ஆலைகள் விதிமுறைகள் மீறப்படுகிறது. பட்டாசு விபத்துகள் நடப்பதற்கு பெரும் காரணம் ஃபேன்சி ரக பட்டாசுகள். இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தெரியும். ஃபேன்சி ரக பட்டாசுகள் என்று கலர் கலராக வெடிக்கக்கூடிய இந்த பட்டாசுகள் எப்போது, இந்த 10 ஆண்டு காலத்தில் தான் அந்த பட்டாசுகள் பெருகியது. அந்த பட்டாசுகள் அதிகப்படியாக வெடிப்பதற்கும், அதிகப்படியாக ஒளியை உமிழ்வதற்கும், அதிகப்படியாக அதில் சவுண்ட் வருவதற்குமாக வேதிப்பொருட்கள், அபாயகரமான வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. தர நிர்ணயம் செய்யப்படாத வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. மெக்னீசியம், சல்பர், அதுக்கப்புறம் குளோரைடு, இப்படின்னு எளிதில் தீப்பற்றக்கூடிய, உடனே தீப்பற்றக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் எந்தவித முன்னனுபவமும் இல்லாத, எப்படி எந்தவித பயிற்சியும் இல்லாத தினக்கூலிகள் கையாளுகிறார்கள். மெக்னீசியம்லாம் கையாளுவதற்கு அதற்குரிய போர்மேன்கள் தேவை, அவர்களுக்கு பயிற்சி தேவை. வெடி மருந்துகளை கையாளுவதற்கும் கலப்பதற்கும் பயிற்சிகள், உரிய பயிற்சிகள் இருக்கிறது. அதை முடித்தவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். ஆனால் தினக்கூலிகளாக 200க்கும் 300க்கும் செல்கிறார்களே, அவர்களை வைத்து செய்கிறார்கள். அதுதான் விபத்திற்கு காரணம். ஒரு இடத்துல இவ்வளவு டன் வெடி மருந்து தான் அங்கே வைக்கப்பட வேண்டும், இருப்பு வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை விட 3 மடங்கு 4 மடங்கு விதிகளை மீறி வைக்கப்படுகிறது. உள் வாடகைக்கு, எனக்கு முன்பாக பேசியவர் சொன்னார், உள் வாடகைக்கு விடக்கூடாது என்பது சட்டம். ஆனால் இங்கே இயங்கக்கூடிய அத்துணை விருதுநகர் மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இயங்குகிறது. எல்லா பட்டாசு ஆலைகளிலும் உள் வாடகைக்கு விடுறான். ஒருத்தன் பேர்ல ஒரு பெரும் முதலாளி உரிமத்தை வாங்கிடுறது, ஒரு சிறு முதலாளிக்கு அதை உள் வாடகைக்கு விடுறது. அதை விதிமுறைகளை பின்பற்றுவதே இல்லை. எத்தனையோ தொழிலாளர்கள், இந்த 4 வருடத்தில் 93 தொழிலாளர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்று சொன்னேன். ஒரே நேரத்தில் 10 பேர் 20 பேர் கூட இறந்து போயிருக்க விபத்து நடக்குது. எங்கேயாவது ஆலை உரிமையாளர் செத்து போயிருக்கானா? ஆலை முதலாளி செத்து போயிருக்கான்னு ஏதாவது செய்தி வந்திருக்கா? ஏன் அவன் மட்டும் சாக மாட்டேங்கிறான்? விபத்து நடக்கும் போது முதலாளி சாக மாட்டேங்கிறானே, தொழிலாளி மட்டும்தான் சாகுறானே. அப்ப என்னன்னா, இந்த ஆலையில் எந்த நேரம் வேண்டுமானாலும் விபத்து நடக்கலாம் என்பது அந்த ஆலையை நடத்துகிற முதலாளிக்கு தெரியும். அவன் தெரிந்தே 200 ரூபாய் 300 ரூபாய் சம்பளத்துக்கு வரக்கூடிய இந்த அடிமட்ட விளிம்பு நிலை தொழிலாளர்களை பலிகளாக்கிறான்.
இதை அரசாங்கம் கண்டும் காணாமல் துணை போயிருது. என்ன மைத்துக்கடா வச்சிருக்கீங்க தொழிலாளர் நலத்துறை? என்ன மைக புடுங்கவா தொழிலாளர் நலத்துறை இருக்கு? தொழிலாளர் நலத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் நலத்துறை, தீயணைப்பு துறையெல்லாம் என்ன வெங்காயத்தை உரிக்கிறீங்க? தொடர் விபத்து நடக்குது. தீயணைப்பு துறை போய் விபத்து நடந்தா போய் தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும்தான் தீயணைப்பு துறையா? விபத்தை நடக்காமல் தடுப்பதற்கு தான் உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கு. அரசாங்க முறைப்படி என்ன செய்திருக்க வேண்டும்? நியாயமான நேர்மையான அரசாங்கமாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரே ஒரு விபத்திலையாவது ஆலை உரிமையாளர் மேல கண்துடைப்புக்காக வழக்கு போடுற அந்த ஆலையை சரிவர கவனிக்காத, அதை ஆய்வு செய்யாத அரசு அதிகாரிகள் மேல, தொழிற்சாலை ஆய்வாளர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணி உள்ள போட்டினா அவன் எல்லாம் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்ப்பான்ல. விருதுநகர் மாவட்டத்துல எல்லாத்துக்குமே காசு தானா. இப்ப கூட பாருங்க, இங்க ஒரு கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. நாங்க சொன்னா கேட்டுப்போம். அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு, காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. நீங்க பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுனா அங்க கும்பல் கூடும், போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கும். அதனால நீங்க ஒரு முக்கு ரோட்ல பண்ணிக்கங்கன்னு ஒரு ஓரமா எங்களை ஒதுக்கி விட்டாங்க. நாங்களும் சரின்னு வந்துட்டோம். இப்ப கூட பாருங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் என்ன பண்ணுவீங்க? ஒரு போலீஸ் கூட இல்ல, இங்க ஒரு போலீஸ் கூட இல்ல. போக்குவரத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டா என்ன பண்ணுவீங்க தெரியாது. அவன் தானே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போவான். அப்ப நான் போக மாட்டேன். நேற்று இரவு என்னுடைய கட்சிக்காரர்களிடமிருந்து துண்டு பிரசுரங்களை பறிமுதல் செய்திருக்கிறீர்கள். நாங்கள் கேட்ட இடத்துல அனுமதி கொடுக்கல. அதனால நான் இப்ப இங்க மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போக மாட்டேன். அப்படியே பேரணியா அவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு கோஷம் போட்டு தான் கிளம்புவேன். போலாம்ல? வழக்கு போட்டுக்கங்க. உங்க வழக்கு எங்களை என்ன செய்ய போகுது? இல்ல கைது பண்றீங்களா? பண்ணிக்கங்க. அப்ப அதிகாரிகளுடைய அலட்சிய போக்க பாருங்க. இப்படிதான் காவல்துறையை, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையை இந்த லட்சணத்தில் இருக்குன்னா தொழிலாளர் துறையை எவன் கேள்வி கேட்க போறான்? வருவாய் பேரிடர் மீட்பு துறையை எவன் கேள்வி கேட்க போறான்? தீயணைப்பு மீட்பு துறையை எவன் கேள்வி கேட்க போறான்? எவனும் கேட்க மாட்டான். சாராயம் காய்ச்சுவது என்பது சட்ட விரோதம். அந்த சாராயம் காய்ச்சுவது என்பது சட்ட விரோதம். அந்த சாராயத்தை தெரிந்தே வாங்கி கொடுத்து விட்டு அதை இறந்து போன அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய். சட்ட விரோதம்னு தெரியும். சாராயம் காய்ச்சுவது சட்ட விரோதம், சாராயம் குடிப்பது சட்ட விரோதம். அதை தெரிந்தே செய்பவனுக்கு 10 லட்சம் ரூபாயை கொடுத்த இந்த அரசாங்கம் 200க்கும் 300க்கும் வழி இல்லையா? மிகவும் பின்தங்கிய, பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியது இந்த பகுதி, காரியாபட்டி பகுதி. இந்த பகுதியிலிருந்து 100 நாள் வேலைக்கு கூட வழி இல்லாம தாயா இங்க வர்றான். 200 ரூபாய் 300. இன்னைக்கு சித்தாளுக்கு சம்பளம் எவ்வளவு? 600 ரூபாய். ஆனா பட்டாசு தொழிற்சாலையில வேலை பார்க்கிறவனுக்கு 300 ரூபாய். அது எப்படி தெரியுமா? இதுல இன்னும் விபத்து நடக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. முதலாளிகள் யாரும் நிரந்தரமான பாதுகாப்பான சம்பளத்தை உறுதி செய்வதில்லை. என்ன பண்றாங்க தெரியுமா? நீ எத்தனை பட்டாசுகளை உற்பத்தி செய்கிறீயோ அத்தனை பட்டாசுகளுக்கு தகுந்த காசு. அப்படிதானே? அப்ப என்ன பண்றான்? தொழிலாளர்கள் இந்த 300-ஐ 400 ஆக்கவும் 400-ஐ 500 ஆக்கவும் போட்டி போட்டுக்கொண்டு பட்டாசை தயாரிப்பதற்கு ஒரு மறைமுக போட்டியை இவன் உருவாக்குறான். அங்கே விதிமுறைகள் மீறப்படுகிறது. உடனடியாக அங்கு விபத்து நடக்கிறது. இந்த தொழிலாளர் நலத்துறை என்ன மயில புடுங்குது? பணி பாதுகாப்பு எந்த துறையில இருக்கு? பட்டாசு தொழில வேலை செய்யறவனுக்கு பட்டாசு தொழிலாளர் வாரியம் இருக்குன்னே தெரியாது. தெரியுமா? பட்டாசு தொழிலாளர்களுக்கு என்று வாரியம் இருக்கிறது. அதுல பதிவு பண்ணணும். அதுல பணங்கள் இருக்கிறது. யாருக்காவது பட்டாசு தொழிலாளர் வேலை செய்யறது தெரியுமா? நம்ம தாய்மார்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவன் தானே 200 ரூபாய் 300 ரூபாய் கூலிக்கு வரவன் தானே, கூலிக்கார பயதானே. இது மிகப்பெரிய தொழிலாளர் வர்க்கங்களின் மீது ஏவப்படுகிற மிகப்பெரிய அடக்குமுறை. எந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் கேள்வி கேட்காது. எந்த கம்யூனிஸ்ட் கட்சியாவது இங்க நடக்கக்கூடிய தொழிலாளர்கள் மீது நடக்கக்கூடிய இந்த வன்முறையை, அடக்குமுறையை, படுகொலையை கண்டித்து என்னைக்காவது ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கா? இல்ல, பண்ணாது. ஏன்னா முதலாளிகள் அவர்களை சரி கட்டி விடுவார்கள். பட்டாசு ஆலை முதலாளிகள் கம்யூனிஸ்டுகளை சரி கட்டி விடுவார்கள். யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கிறார்களோ அவர்கள் வாயை அடைத்து விடுவார்கள். 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க குடிக்கிறவனுக்கு, குடிச்சிட்டு செத்து போறவனுக்கு
வழி இல்லாம 200க்கும் 300க்கும் வழி இல்லாம இங்க வந்து வேலை செய்யறான். இறந்து போயிருவோன்னு தெரிஞ்சே வேலை செய்யறான். நல்லா தெரிஞ்சுக்க, உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழுகிற சமுதாயம் இந்த முத்தரையர் சமுதாயம். இது நான் சொல்லல, 1971 சட்டநாதனுடைய கமிஷன் சொல்லி இருக்கிறது, அந்த அறிக்கை சொல்லி இருக்கிறது. மிகவும் பரிதாபகரமான சூழ்நிலையிலே வாழக்கூடிய சமூகமாக இந்த முத்தரையர் சமுதாயம் இருக்கிறது. உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய சமுதாயமாக இந்த முத்தரையர் சமுதாயம் இருக்கிறது. அவர்களுக்கு என்று தனி கவனத்தை இந்த அரசாங்கம் செலுத்த வேண்டும் சொல்லி, அப்ப இந்த உடல் உழைப்பை நம்பி வாழுகிற தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டி அவருடைய உயிரை சுரண்டிதான் இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்வு என்ன? என்ன தீர்வு? ஒண்ணும் இல்ல. தொடர்ச்சியா அப்ப பேசுவோம். பட்டாசு எங்கேயாவது பட்டாசு ஆலையில விபத்து ஏற்பட்டா உடனே பேசுறது, அப்புறம் மறந்து போறது. நாங்க என்ன சொல்றோம்னா, இங்க வேலை இல்ல, 200 ரூபா 300 ரூபாய் கூட வழி இல்லாம பட்டாசு ஆலைக்கு போறான். நீங்க என்ன பண்ணுங்க, காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்னு வச்சிருக்கீங்களா, காந்தியின் பெயரால் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். அந்த திட்டத்தை ஏன் இங்க உறுதிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? 100 நாட்கள் முழுசா முடிக்கவில்லையே. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஏன் இங்க வழங்க மறுக்கிறீங்க? அதை இங்க அதிகப்படுத்தீர்கள் என்று சொன்னால் இங்க எதுக்குங்க பட்டாசு ஆலைக்கு வர போறான்? அரசாங்கம் மறைமுகமாக பட்டாசு ஆலைகளுக்கு உதவி புரிவதற்காக அங்கே வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இங்க 100 நாள் வேலை திட்டத்தை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. அப்படிதான் சொல்ல முடியும், அப்படிதான் சொல்ல முடியும். அதான் 100 நாள் வேலை திட்டம் கொடுக்குறாங்களா? முறையா கொடுக்கறது இல்ல. அதனால எங்க அன்பிற்குரியவர்களே, இது ஏதோ விபத்து, ஒரு பட்டாசு ஆலை நடந்துச்சு, உடனே யுவராஜ் பயர் ஒரு சொத்து 10 லட்சம் ரூபாய் அவர் பெயில் வாங்குறதுக்கு கொடுத்திருக்கார். அவரு தன்னுடைய கம்பெனியில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இறந்து விட்டார், உடனே அப்படியே கரிசனத்தோடு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கல. அவங்களுக்கு பெயில் கிடைக்கணும்னா 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டணும்னு சொல்லி கோர்ட் கேட்டிருக்கு. அந்த கோர்ட் கொடுத்த அமௌண்ட காவல்துறை மூலமா தமிழர் தேசம் பெற்றுக் கொடுத்திருக்கு. அவ்வளவுதான் விஷயம். உங்க மேல கரிசனப்பட்டுலாம் கொடுக்கல. இது அவர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு போயிருவார். ஒவ்வொரு கம்பெனிக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உயிரிழந்தால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீடு 1 பைசா கூட கம்பெனி முதலாளிகள் கொடுப்பதில்லை. பாருங்க எவ்வளவு பெரிய லாபகரமான தொழில் தெரியுமா அந்த தொழில். பட்டாசு தொழிலை ஏன் விட மாட்டேங்கிறான்? டாஸ்மாக் கடையை அரசாங்கம் ஏற்று நடத்துறீல, பட்டாசு தொழிலை ஏற்று நடத்து. இந்த இங்க 1000 ஆலை இருக்குங்கிறான். 1000 ஆலைலாம் ஒரு மயிரையும் கொடுங்க. வருஷம் பூரா பட்டாசு வெடிச்சு கொண்டாட போறாங்க தமிழ. இதுல பட்டாசு வெடிக்கணும்னா எந்த பண்டிகையும் போகாதா? இது ஒரு மதத்தோடு சேர்ந்து பின்னி பிணைச்சு வச்சிருக்கான். பட்டாசு வெடிக்கலாம் எந்த பண்டிகையும் போக மாட்டேன்னு சொல்லுதா? மாற்று தொழிலை ஏற்பாடு பண்ணி கொடு, இல்ல நீயே ஏற்று நடத்து. ஏன்னா நாட்டுல 5000 சரக்கு கடையை வச்சிருக்கீங்க. 5000 சரக்கு கடையை உனக்கு விற்க தெரியும், சரக்கு ஊத்தி கொடுக்க தெரியுது இல்ல, கொள்ளை லாபம் அடிக்கிறீங்க. இந்த தமிழக அரசாங்கம் 1000 தொழிற்சாலை நிறையா இருக்கு, பட்டாசு தொழிற்சாலை, அதை ஏற்று நடத்து. தனியாருக்கு கொடுத்து தனியார் எவ்வளவு விதிமுறைகளை பின்பற்ற மாட்டீங்களா? நீயே ஏற்று நடத்து. 6000 மொத்த விற்பனை கடை இருக்குன்னு சொல்றாங்க, அதையும் ஏற்று நடத்து. இல்ல தனியாருக்கு டெண்டர் விடு, அதை ஆய்வு பண்ணி முறைப்படி. இது எதுக்கும் திட்டம் இருக்காது. எங்கெல்லாம் கலைஞருக்கு பேர் வைக்கலாம், எங்கெல்லாம் பெரியாருக்கு செலவைக்கலாம். திடீர்னு இப்படி நீங்க ஏமாந்து கொஞ்சம் தூங்கிங்கன்னா உங்க முதுகுக்கு பின்னாடி வச்சிருப்பாங்க கலைஞர் சிலைய. ஏண்டா அவங்க எவன் அப்ப விட்டு சொத்தை எடுத்து எவனுக்கு நான் பேர் வைக்கிறது? காரியாபட்டி பேருந்து நிலையத்துக்கு பேர் என்ன பேருந்து நிலையம்? கலைஞர் நூற்றாண்டு வளைவுன்னு வச்சிருக்கான் எல்லா ஊர்லயும். ஏன்னா பாருங்க, இவன் சம்பாதிச்சு வந்தது இல்ல, இவன் சம்பாதிச்சு வந்தானே இதை வச்சிருக்கான். அப்போ இங்கே பாதிக்கப்படுகிற மக்களை பற்றி தமிழக அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. நீங்க செய்யுங்க, உங்க அப்பா பேரை வைங்க, உங்க பையன் பேரை வைங்க, உங்க பேரன் பேரை வைங்க. அதே வேளை இங்க ஒருவேளை சோற்றுக்காக உயிரே போகும் என்று தெரிந்தும் அந்த வேலைக்கு செல்கிறார்களே எங்களுடைய தாய்மார்களும் எங்களுடைய சகோதர சகோதரிகளும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை செய்து விட்டு பேர் வைங்க. ஒரு வாரியம் உருவாக்குறீங்களா? பட்டாசு தொழிற்சாலையில பணி பாதுகாப்பை உருவாக்குவோம். காலையில 9 மணிக்கு வேலைக்கு வந்தா சாயந்தரம் 4 மணிக்கு வெளியே போயிருவான். 800 ரூபாய் சம்பளம் உறுதி பண்ணு. அரசாங்கம் சட்டம் போடுவியா நீ? போட மாட்டேன். ஏன்னா ஆலை முதலாளிகள் கோச்சுக்குவான். பணி பாதுகாப்பை உறுதி பண்ணு. மத்திய அரசாங்கத்தினுடைய இஎஸ்ஐ பிஎஃப் ப்ராவிடன்ட் ஃபண்ட் யாருக்கு வருது? வருதா? பட்டாசு ஆலையில வேலை செய்ய யாருக்காவது பிஎஃப் வருதா?
மருத்துவமனைகள்ல நமக்கு ஏதாவது சலுகை இருக்கா? எதுவும் கிடையாது. அப்ப இந்த பணி பாதுகாப்பை எல்லாம் நீ உறுதி பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேர் வை, கலைஞர் பணி பாதுகாப்பு திட்டம். தொழில்துறை நாங்க வரவேற்கிறோம். முதலாள வரவேற்று நாங்க அதுக்காக ஒரு பாராட்டு விழா நடத்துறோம். அதை செய்யாம எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு, எங்கேயாவது ஒரு முக்கு சந்து, ஏதாவது ஒரு 3 ரோடு கிடைச்சிடக்கூடாது. கொப்பை சிறையை கொண்டு வச்சிருக்கீங்க. என்ன அர்த்தம் இது? அதனால எங்க அன்பிற்குரியவர்களே, இது இதோடு கடந்து விடாது. இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான். ஒட்டுமொத்த பட்டாசு ஆலைகளில் நடக்கக்கூடிய விதிமுறை மீறல்களை கண்டித்து விரைவிலே தேதி குறிப்பிடுவோம். தலைவர் தலைமையில விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒருங்கிணைந்த மாவட்டத்தை திரட்டி ஒட்டுமொத்த பட்டாசு தொழிலாளர்களையும் திரட்டி சாதி கடந்து, சமயம் கடந்து, மதம் கடந்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். நிச்சயம் விதிமீறல்களை கண்டிக்காத, விதிமீறல்களை ஆய்வு செய்யாத அதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்பும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு 4 லட்சம் பத்தாது. அவன் பெயில் வாங்க கொடுத்த 10 லட்சம் பத்தாது. உயிரிழந்தவர்களுக்கு 50 லட்சம் வழங்கணும். காயமடைந்தவர்களுக்கு 25 லட்சம் வழங்கணும். இது தமிழர் தேசத்துடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை அரசு வேலை கொடுக்கணும். அடுத்து இந்த கோரிக்கையை வெல்லும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இப்ப நம்ம அப்படியே பேரணியா போய் எந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல ஒரு கோஷம் போட்டு கலைஞ்சிருவோம். அப்படியே கோஷம் போட்டே போமா? மைக் வராதா? அப்ப ஒரு கோஷத்தையே போட்டு அதுக்கப்புறம் கலைஞ்சிருவோம். ஏமா இங்க நிக்கிறதுக்கு அலவுட் இருக்கு? இங்க நடக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? ஏமா 4 பேர் இறந்து போயிட்டா உங்களுக்கு நிவாரணம் வேணும்னு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணோம். போஸ்டர் பிடிங்கி வச்சிருக்கீங்க. என்னமா அர்த்தம்? யாரை கையுமா பிடிங்கிருக்கீங்க? போஸ்டர் ஏமா இங்க இருக்குமா? போஸ்டர் ஏமா ஓட்டாரு? ஏமா போஸ்டர் ஓட்டாரு பிடிக்கிறீங்க? போஸ்டர் ஓட்டுறதை எதுக்குமா பிடிக்கிறீங்க? அதை விடுங்க. நீங்க சரியா இருந்தா நாங்களும் சரியா இருக்கோம், கேட்டுக்கிறோம். நீங்க ஏமா போஸ்டர் ரெக்கவர் பண்றீங்க? ஏன் போஸ்டர் ரெக்கவர் பண்றீங்க? போஸ்டர் ஏமா ரெக்கவர் பண்றீங்க? எந்த கட்சி எல்லாரும் அனுமதி வாங்கிட்டு தான் ஓட்டுறாங்க. ஏன் ரெக்கவர் பண்ணீங்க? கிளிக்கும் செய்றீங்க நீங்க. ஆளுக்கு யார் அனுமதி வாங்கினா காமிக்க மேல பாப்பா. இல்ல இந்த நோட் சுட்ட நோட் கிளிக்கிறீங்க. அதையே கிளிக்கிறீங்க நீங்க. போன அப்ப மேடம் கிட்டீங்க. கிளிச்சு கிட்ட அந்த இது வந்துச்சு. டேய் வேற எந்த நோட் கிளிக்கிறீங்களா நீங்க? யாராச்சும் அனுமதி வாங்கிருக்காங்களா? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? வேற ஒண்ணு இல்ல. 200 பேர் 300 பேர் வருவாங்க. அது சுத்தமான இடம். அது 50 பேர்ல இருந்து 60 பேர் அரை மணி நேரம் ஆர்ப்பாட்டம். அதுதானே கேட்டோம். அப்படி கேட்கலையே. நீங்க நாங்க 1000 பேர்னு கூட சொல்லுவோம். இருப்பா எல்லாரும் பேசுறோம். நாங்க 1000 பேர்னு கூட சொல்லுவோம். உளவுத்துறை உங்களுக்கு தெரியாதா எத்தனை பேர் வருவாங்கன்னு? எவ்வளவு கணிக்க மாட்டீங்களா? என்ன பேர் கூட வருவாங்க சொன்னாங்க. எவ்வளவு பேர்? 50 பேர் தான் இருக்காங்க. 2வது எடுத்து சாயந்தரம் சொன்னது அப்படி எங்களை இந்த மூலையில போய் நீங்க பாட்டுல கத்திட்டு போங்கன்னா ஏதோ 3ஆம் தர குடிமக்கள் மாதிரி எங்களை நடத்தணும்னு நினைச்சீங்க. நாங்க அலோவ் பண்ண முடியாது. மூலையில போய் எப்ப நாங்க ஓட்டக்கூடாது? எப்ப பார்த்தாலும் இந்த நோட்டு ஓட்டாதீங்க. இந்த தங்காய் நோட்டு விட்டாதீங்க. நீங்க ஏங்க வேற நீங்க ஓட்ட ஓடாதீங்க. சாதி வாட் போஸ்டர் ரெக்கார்ட் பண்றது இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சு. ஆமா அதெல்லாம் ஓடுங்க மேடம். போஸ்டர் விட்டு இல்ல நான் நோட் அப்படியே நில்லுங்க. சைடுல நில்லுங்க. சைடுல நில்லுங்க. அப்படியே சைடுல நில்லுங்க. யார பண்ணிருங்க? ஆதி பூர்வ தமிழை நாங்க ஆதி 1927 டோம் அடிச்சு வந்து ஒட்டிக்கிட்டு ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். தமிழர் தேசம் கட்சியே. தமிழர் தேசம் கட்சியில் தமிழர்
கடைபிடிக்காது தமிழக அரசு 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 தொடரும் பட்டாசாலை தொடரும் பட்டாசாலை தொடரும் பட்டாசாலை தொடரும் பட்டாசாலை வெடி விபத்தை தடுத்திட வெடி விபத்தை தடுத்திட வெடி விபத்தை தடுத்திட வெடி விபத்தை தடுத்திட முறையாக ஆய்வு செய்யாத முறையாக ஆய்வு செய்யாத முறையாக ஆய்வு செய்யாத முறையாக ஆய்வு செய்யாத அரசு அதிகாரிகளை வழக்கில் சேர்த்து அரசு அதிகாரிகளை வழக்கில் சேர்த்து அரசு அதிகாரிகளை வழக்கில் சேர்த்து அரசு அதிகாரிகளை வழக்கில் சேர்த்து நடவடிக்கை எடு 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 ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சியின் தமிழக தேச கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்